ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான ஓமவல்லி இலை வச்சு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து கற்பூரவல்லி இலைன்னு கூட சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓமவல்லி இலை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து நல்ல வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். சளிக்கெலாம் இந்த இலை வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதில் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் இலை இருக்குதுன்னு தெரியாமே நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் பஜ்ஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ மாவு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து அது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். அடுத்து பஜ்ஜிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். இதிலையே வந்து நான் வாசத்துக்காக கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட பஜ்ஜி மாவு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் பஜ்ஜி வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் இந்த பதத்துக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம கடைசியாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டு இதில் வந்து கலந்து விட்டுக்கலாம். வாங்க இப்போது எண்ணெயை சூடு பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம 1 ஸ்பூன் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சூடான எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விடும்போது பஜ்ஜி வந்து நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் வந்து சூடாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஓமவல்லி இலையை நம்ம ரெடி பண்ண மாவில் இந்த மாதிரி முக்கிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் வந்து மாவு இருக்க மாதிரி நம்ம தடவிட்டு நம்ம எண்ணெயில் வந்து போட்டுடலாம். அதே மாதிரியே நம்ம மீதம் வச்சுருக்க எல்லா இலையும் வந்து இதே மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். இந்த பஜ்ஜி வந்து ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா அதில் அந்த இலையில் உள்ள வாசம் வந்து அந்த பஜ்ஜியில் இறங்கி ரொம்ப நல்லது. சளிக்கெலாம் வந்து இந்த இலை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போது எல்லா சைடும் வேகிறதுக்காக நல்லா வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போது எல்லா சைடும் நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள். இப்போது பஜ்ஜிலாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம்.
பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளோட ஓமவல்லி இலை பஜ்ஜி அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம இதையே வந்து இன்னும் மீதம் வச்சுருக்க இலை எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா சைடு வேகிறதுக்காக அதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து நல்லா திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. பாருங்கள் நம்மளோட சூப்பரான சுவையான ஓமவல்லி இலை பஜ்ஜி அருமையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.